இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் நடிகளாக இருக்கவங்க படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே சீரியல்லையும் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க அப்படி படங்களுக்கு முன்னாடி என்னென்ன சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் விஜய் சேதுபதி இவர் தமிழில் பீட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற படம் மூலியமாக தான் ஹீரோவாக வந்து அறிமுகமாயிருந்தார். இவர் தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு பல மொழிகளில் வில்லனாகவும் நடிகராகவும் தனக்குன்னு ஒரு இடம் வந்து பிடிச்சிருக்காரு. இவர் படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே 2006 வருஷம் சன் டிவியில் வந்த பெண் அப்படிங்கிற சீரியலில் பரணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருந்தாரு. அவளை பற்றி பேசுறீங்க சார். அவளால் தான் எல்லாம். நான் இந்த நிலைமைக்கு ஆளா அந்த காரணமே அவதான் சார். அவ ஒரு ஃப்ராடு, ஏமாத்துக்காரி. என்ன எங்க அம்மா பிரிச்சதே அவதான் சார். அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. நான் உங்க கூடிய அம்மா கூட சேர்ந்து போறதுக்கு காரணமே அவதான். நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவனு குஜராத்தி கிடையாது, பணக்காரியும் கிடையாது, சாதாரண தமிழ் ஏழை பொண்ணு. நடிகை வனிதா விஜயகுமார் இவங்க நடிகர் விஜய் அவர் கூட சேர்ந்து 1995 வெளிவந்த சந்திரலேகா படத்தில் ஹீரோயினாக வந்து இவங்க அறிமுகமாயிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு படங்களுமே வந்து இவங்க பண்ணலை. விஜய் டிவியில் வந்த பிக் பாஸ் சீசன் 3 ஷோவில் வந்து இவங்க கலந்துக்கிட்டாங்க. இந்த ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மக்கள் மனசில் வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. இவங்க 1999 வருஷத்தில் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் வந்த கலாட்டா குடும்பம் அப்படிங்கிற சீரியலில் எஸ்பி சேகர் அவருக்கு பேரா வந்து நடிச்சிருக்காங்க. சங்கர் சங்கர் என்னம்மா? சங்கரை பத்தி இல்லையே. என்னங்க முடி தெரியுது. இது எப்படி? அது ஒண்ணும் இல்லை. இந்த டிஷர்ட் நான் தலைவழியா போட்டுக்கும் போது தலையிலேருந்து இதில் மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏது இவ்வளோ நீள முடி? நடிகர் ஸ்டாலின் இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரே ரத்தம், மக்கள் ஆணையிட்டால் அப்படிங்கிற படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காரு. இவர் படங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1988 வருஷத்தில் டிடி பொதிகை சேனலில் குறிஞ்சி மலர் அப்படிங்கிற சீரியலில் அரவிந்தன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. கிளாஸ் நேரத்துல எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கீங்களாமே. அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா இல்ல நீங்களே சொல்றீங்களா? நான் உங்களை பத்தி என்னென்னமோ நினைக்கிறேன். அதையெல்லாம் சொன்னா ஸ்கூல்ல பசங்கள்ட்ட அன்பா பண்பா பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா? எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்துக்கிறீங்களா? மற்ற டீச்சர்லாம் விட பராமரிக்கிற அளவுக்கு தலைமை ஆசிரியர் உங்ககிட்ட உரிமையோட பழகுறாங்களாமே சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? நடிகை ஸ்ரீதிவ்யா இவங்க குழந்தை நட்சத்திரமா தெலுங்கு மொழிகளில் படத்தில் நடித்தது மூலியமாக தான் வந்து அறிமுகமாயிருந்தாங்க. 2013 வருஷம் இவங்க தமிழில் நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் மூலியமாக தான் வந்து தமிழில் வந்து அறிமுகமாயிருந்தாங்க. இவங்க நடிச்சிருந்த முதல் படமாகவே இருந்தாலும் அந்த படம் இவங்களுக்கு பெரிய அளவில் வந்து வெற்றியை கொடுத்துருந்துச்சு. இவங்க நடிக்கிற இயல்பான நடிப்பிலையும் அழகான சிரிப்பிலையும் ரசிகளோட மனசில் தனக்குன்னு தனி இடத்தையும் வந்து பிடிச்சிருக்காங்க. இவங்க டிவியில் தெலுங்கு மொழியில் வந்த தூர்ப்பு வெள்ளை ரயில் அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க. రేయ్ మీరు చెప్పిన ప్లాన్ బాగానే ఉందనిపించింది, కానీ ఇప్పుడు భయం వేస్తుంది. நடிகர் பிரகாஷ் ராஜ் இவர் ஒரு நடிகராக 1994 வருஷம் வெளிவந்த டூயட் அப்படிங்கிற படம் மூலியமாக தான் வந்து அறிமுகமாக இருந்தார். அதுக்கப்புறம் படங்களில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்துலையும் பல படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல வில்லனா மக்கள் மனசில் தனக்குன்னு தனி ஒரு இடத்தையே வந்து பிடிச்சிருக்காரு. இவர் 1995 வருஷம் சன் டிவியில் வெளியே வந்த கையளவு மனசு அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. அம்மா வந்து நிலையில தனியா விட்டு நம்ம பொம்பை போறது எனக்கு இஷ்டம் இல்ல, ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த வாரமே கல்யாணம் நிச்சயம். அதுக்கு அடுத்த வாரமே அந்த பொண்ணு அல்பாயசுல போயிட்டான். அதையும் சொல்லி புரியுது. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நடிகர் சியான் விக்ரம் இவர் 1990 வந்த என் காதல் கண்மணி படம் மூலியமாக தான் வந்து அறிமுகமாயிருந்தார். இவர் நடித்த முதல் படம் வந்து இவருக்கு வெற்றி கொடுக்கல. சேது படத்தில் நடித்தது மூலியமாக தான் வந்து இவருக்கு நல்ல ஒரு இடம் வந்து மக்கள் மனசில் அமைஞ்சுது. இப்போ சினிமாவில் டாப்பில் இருக்க ஹீரோக்களில் இவரும் ஒருத்தராக சிறந்த நடிகராக வந்திருக்காரு. இவர் 1988 வருஷத்தில் டிடி நேஷனல் சேனலில் கலாட்டா குடும்பம் அப்படிங்கிற சீரியலில் வினோத் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருந்தாரு. என்ன ஆர்குமெண்ட்? தாடி இருக்குமா இருக்க வேண்டாம்? இந்த பிளேல அந்த ஓல்ட் மேன் வாழ்க்கையில கடைசி கட்டத்தில் இருக்காரு. He feels I've done nothing to show for it. அரிப்பு யோசித்து பார்க்கணும். வாழ்க்கையை நான் மறுபடியும் வாழ்ந்து பார்க்கணும். But he's running out of time. Now that is the old man I'm talking about. எஸ்பி பாலசுப்ரமணியம்
திரையுலகத்தில் புகழ்பெற்ற பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் 1966 வருஷத்தில் ஒரு பாடகராக தான் அவரோட வாழ்க்கையை வந்து தொடங்கியிருக்காரு. 50 வருஷத்துக்கு மேலே 16க்கும் மேற்பட்ட மொழிகளில் 40,000த்துக்கு மேலே பாடல்கள் பாடி வந்து சாதனை படைச்சிருக்காரு. இவர் நடிகராக மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளராகவும் டப்பிங் கலைஞர் அப்படின்னு பல திறமைகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இசை ஜாம்பவானா டாப் லிஸ்ட்டில் ரசிகர்களோட இதயங்களில் இப்பயும் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் சன் டிவியில் 1990 வருஷம் வெளிவந்த அடுத்த வீட்டு கவிதை அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. சந்தோஷம் ஜாஸ்தி ஆகும்போது எனக்கு என்னமோ பாட்டா வெளியே வருது. மியூசிக் மேல அவ்வளவு ஆர்வம். இப்போ நிலாவு மேல ஒரு 200-250 பாட்டு நான் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். If you permit me, I will utify one after one. நடிகர் ஸ்ரீகாந்த் இவர் 2002 வருஷம் வெளிவந்த ரோஜா கூட்டம் அப்படிங்கிற படம் மூலியமாக தான் ஹீரோவை வந்து அறிமுகமாக இருந்தார். இவர் நடித்த முதல் படமே இவருக்கு வெற்றியாக வந்து அமைஞ்சுது. இவர் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாள மொழிகள்லாம் ஹீரோவாகவுமே வந்து இப்போ நடிச்சிட்ருக்காரு. இவர் 1996 வருஷம் சன் டிவி ராஜ் டிவி இந்த 2 டிவிலையுமே வெளிவந்த ஜன்னல் மரபு கவிதைகள் அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. எனக்கும் டென்ஷனா இருக்கு மாமா. அப்போ அண்ணங்காரன் தான் அடிச்சான பிரைஸ். அப்புறம் என்னாச்சு? விஷயம் தெரிஞ்சு தம்பிக்காரன் அந்த பொண்ணும் கணத்துல ஆத்துல வந்து செத்துட்டாங்க. நடிகை சிம்ரன் 1997 வருஷம் விஐபி அப்படிங்கிற படம் மூலியமாக தான் வந்து அறிமுகமாக இருந்தாங்க. இவங்களோட நடிப்பு நடனம் அப்படின்னு டாப் ஹீரோயின்களில் ஒருத்தராக இவங்க தனியாக தனக்குன்னு ஒரு இடத்தையே வந்து பிடிச்சிருக்காங்க. இவங்க ஆரம்பத்தில் ஆங்கராக தான் வந்து ஹிந்தி மொழிகளில் வந்து இவங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழில் ஜாக்பாட் சீசன் 2 அதுலேயுமே வந்து ஆங்கர் பண்ணியிருக்காங்க. இவங்க 2008 வருஷத்தில் ஜெயா டிவியில் வந்த சிம்ரன் திரை அப்படிங்கிற சீரியலில் கோகிலா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. கடவுள் போட்ட முடிச்சா அதை நான் அவுக்குறேன், இல்ல அறுத்து எறிகிறேன். இந்த கோகிலா உமன் இல்லடா, யமன். இப்ப என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போக போதே கோகிலா. ஆச்சி மனோரமா தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகையாக வலம் வந்தவங்க தான் வந்து ஆச்சி மனோரமா. இவங்க 1000க்கு மேலே படங்கள்லையும் ஒரு சில நாடகம் தொலைக்காட்சி தொடர்களையும் நடித்து சாதனை வந்து படைச்சிருக்காங்க. இவங்களோட சிறந்த நடிப்பாலையும் தனித்துவமான வசன உச்சரிப்பாலையும் பல தலைமுறை ரசிகர்களையும் வந்து கவர்ந்திருக்காங்க. இவங்க சன் டிவியில் 1998 வருஷம் வெளிவந்த ஆச்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க. நான் அவங்க அம்மாங்கிறத அந்த பையன்கிட்ட காட்டிக்க வேண்டாம்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் நானா வாயை திறந்து எதுவும் சொல்லலப்பா. பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? நம்ம மீனாத அவனுக்கு ஏதோ புஸ்தகம் கொடுக்குறேன்னு சொல்லி இங்களை கூட்டிக்கின்னு வந்தா. ஆச்சி இன்டர்நேஷனல் யாரு பேசுறியே? நடிகர் மதன் பாப் இவரோட கலை பயணத்தை மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் வந்து தொடங்கியிருக்காரு. நகைச்சுவை கதாபாத்திரத்துலேயும் குணச்சித்திர கதாபாத்திரத்துலேயும் நடித்து ரசிகர்களிடையே தனக்குன்னு தனி இடத்தையே வந்து பிடிச்சிருக்காரு. இவர் நடித்த படங்கள்லேயே தெனாலி, சிவாஜி, பம்மல் கே சம்மதம், சிவாஜி இந்த படங்கள்லாம் வந்து இவருக்கு வெற்றியாக வந்து அமைஞ்சுது. இவர் 1995 வருஷம் சன் டிவியில் வந்த கையளவு மனசு சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. வீட்டுல பைப்பு திறந்தா தண்ணி வர மாட்டேங்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணா போய் ஜனாதிபதியை கழுவுங்கிறான். ஆமா, ரொம்ப நாளாவே ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கணும்னு ஆசை. ஒருவா டாக்டர் தானே, காசு பணம் சரி வர சேரல. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு செகண்ட் ஹேண்ட் ராஜ்புட் விலைக்கு வந்தது. 2500 ரூபாய் சொன்னோம். பணத்துக்கு என்னடா பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்கிறப்போ நடிகை குஷ்பு இவங்க ஹிந்தி மொழிகளில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து தான் வந்து அறிமுகமாக இருந்தாங்க. தர்மத்தின் தலைவன் இந்த படம் மூலியமாக தான் தமிழில் வந்து அறிமுகமாக இருந்தாங்க. இவங்க நடித்த படங்கள்லேயே அண்ணாமலை, நாட்டாமை, சின்ன தம்பி, மன்னன் இந்த படம்லாம் வந்து இவங்களுக்கு வெற்றியாக வந்து அமைஞ்சுது. மக்கள் விரும்புகிற நடிகைகளில் ஒருத்தராகவுமே வந்து இப்போ இவங்க வந்து இருக்காங்க. இவங்க என்னதான் பல சீரியல் பண்ணியிருந்தாலும் முதலாக 1995 வருஷத்தில் வெளிவந்த சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற சீரியலில் தான் வந்து நடிச்சிருந்தாங்க. வருத்தமான விஷயங்களை தவிர வேற என்ன இருக்கு பேச? நீங்க லக்ஷ்மி உங்களை மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனால தான் நான் இன்னும் மனுஷியா நடமாடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ஆங்கராக ஜாக்பாட் சீசன் 1 வந்து தொகுத்து வழங்கியிருந்தாங்க. அதுவுமே உங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஹிட்டு கொடுத்துருந்துச்சு.
உங்களுக்கு 90s வந்த சீரியல் பிடிக்குமா, இப்போ வர சீரியல் பிடிக்குமா அப்படிங்கிறதையும், நம்ம இப்போ பார்த்த இந்த நடிகர் நடிகைகளில் உங்களுக்கு யாரை பிடிக்கும், அவங்க நடித்த சீரியலே எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.